விஜய் அவர்கள் வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையா இவ்வளவுதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டுல போய் சாப்பிடாரு. இந்த கட்சி யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்தில் தான் நடக்குது கட்சியை. ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழால டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படுது. விஜய் அவர்கள் அவர் தெளிவுபடுத்தணும். அவர் வாங்குறது வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? வெள்ளையா கருப்பா? கருப்பு எவ்வளவு, வெள்ளை எவ்வளவு? வருமான வரி எவ்வளவு சேர்த்திருக்காரு? இன்னைக்கும் உயர் நீதிமன்றத்துல கோர்ட்ல கேஸ் இருக்குது, அது வேற விஷயம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அப்படி ஒரு கருப்பு வெள்ளை இப்படி எல்லாம் வாங்கி அது சமூகத்துக்கு கேடு இல்லையாத? உண்மையிலேயே ஒரு கை சுத்தம், ஊழலுக்கு அப்பாற்பட்டு, அது மட்டும் இல்லாம வாங்குற சம்பளத்தை நான் வெளிப்படையா இவ்வளவுதான் வாங்கினேன், நான் டாக்ஸ் கட்டி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விஜயால கருப்பு அதிகம், வெள்ளை குறைவு. அப்போ டாக்ஸ் அது குறைவு. இது வரை இப்ப இல்லையாது. அதனால யார் யாரை விமர்சனம் பண்றது? ஒரு விவசாயிகள் வேணும். சரி, பக்கத்துல இருக்கின்ற ஆதவர்ஜனா யாரு? லாட்டரியிலே செல்வம் குவித்தவர் ஆதவர்ஜனா அவர்கள். அவரை வீட்டுல போய் சாப்பிடாரு. பாவப்பட்ட எவ்வளவு பேருடைய ரத்தத்தை சுரண்டி கொளுத்தவருடைய வீட்டுல போய் சாப்பிடாரு. சரி, அப்படியே எடுத்துக்கலாம் கூட. சரி, இன்னைக்கு இந்த கட்சி யாருடைய பணத்தில் நடக்குது? லாட்டரி பணத்துல தான் நடக்குது கட்சியை. லாட்டரி பணத்துல இன்னைக்கு நடக்குது. நாட்டுல நீ பாத்தீங்கன்னா 41 உயிர்கள் தானே. 41 உயிர்கள் கரூரில அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு நான் கடுமையா இருதரப்பை நான் குற்றம் சொன்னேன். விஜய் மேலும் தப்பு இருக்கு, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாம ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழால டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்பட தயவுசெய்து நீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேகாவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நிச்சயமா நான் சொல்றேன். ஒரு தலைவருக்கும் உள்ள அந்த அருகதை கிடையாது. 41 குடும்பங்கள் பார்த்தா அந்த டான்ஸை பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதை பத்தி ஏதாவது பேசியிருக்காரா அவரு? அதை பத்தி எதுவும் பேசல. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு தாவேகா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முழுக்க விசில் 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 எதுக்கு அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கும்போது தான் விசில் அடிப்பாங்க. ஹெல்ப் 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 ஹெல்ப்னு கேட்ட நீ கூட பாத்தீங்களா? லாஸ்ட்ல என்ன கிளைமேக்ஸ்? விசில் அடிக்கிறது. ஆபத்துதான் அவங்களுக்கு ஆபத்து, கட்சிக்கு ஆபத்து. ஆபத்துனா என்ன? ஆதரவு இல்லாதது, அதான் ஆபத்து. யாரை காப்பாத்துறது விசில் கிடையாது. அவங்க ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துறதுதான் விசில். தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனா நேற்று அவர் பேசும்போது யாரு? விஜய் பேசும்பொழுது மற்றும் பலர்னு சொல்றாரு. அப்படியே அதாவது என்னன்னா, நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான். கவுண்டர் பண்ணி விட்டு தெரியுமா? வடிவது சார், நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துக்கிற மாதிரி அந்த மாதிரிதான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் உடனே நானும் ரவுடி என்ன ஜீப்ல ஏத்துங்கன்னா அது எப்படி முடியும்? அதனால எங்க முருகன் சிரிக்கிற எங்களை பொறுத்தவரை சரி, அதிமுக தான் திமுக போட்டி. இதான் தேர்தல் நடக்கும். அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று பொதுச் செயலாளர் பொறுத்தவரை முதலமைச்சர் ஆவாரு. அதான் இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. அவர் கட்சிக்காரர்ல அவர் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு அவர் சொல்லலாம். ஆனால் நிதர்சனமான தெளிவான ஒரு நிலைப்பாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தான் கூட்டணி. எங்களுக்கு எல்லாம் கீழே தான். எங்களுக்கு யாரும் மேல கிடையாது.